வணக்கம். இது உங்க பிளாக்ஸி. என்னோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் மறுபடியும் இந்த வீடியோ மூலமும் சாரி கேட்டுக்கிறேன். என்னால தொடர்ந்து வீடியோ போட முடியல. நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு முயற்சி செய்றேன். ஏப்ரல் அக்கவுண்டிங் இயர் எண்ட் அப்படிங்கிறனால ரொம்பவே வேலைப்பளு இருந்துச்சு. அதனால மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் எலெக்ஷன் மோட் அண்ட் எலெக்ஷன் மூடுக்கு போயிருப்பீங்க. இன்னும் 2-3 நாள்ல எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. இன்னையோட பார்த்தீங்கன்னா கேம்பெயினுமே வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் மோடோட நீங்க எல்லாருமே ரெடியா இருப்பீங்கன்னு நல்லா தெரியும். நம்ம எது பண்றோமோ இல்லையோ, யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற கவனம் இருக்கணும். சில விஷயங்களை நீங்க ரீவைண்ட் பண்ணிக்கோங்க. ரீவைண்ட் பண்ணிட்டு போங்க. சில பேர் வந்து முதலே ரெடியா இருப்பீங்க. நான் இந்த கட்சிக்கெல்லாம் போடவே போறதில்ல, இந்த கட்சிக்கு தான், இந்த பார்ட்டிக்கு தான் நான் வந்து ஓட்டே போட போறேன்னு. சில பேர் கொஞ்சம் ஆசிலேஷன் மைண்ட்ல இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க இதை ஒரு ரிவைண்ட் வீடியோவை எடுத்துட்டு யாருக்கு போடணும்னு யோசிச்சுக்கோங்க. பிஜேபிக்கு ஏன் நம்ம போடக்கூடாதுன்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு தேர்தல் பயம் வந்துருச்சு. அவங்களுக்கு 33% தான் வந்து ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கும் 66 வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் கிடைக்கும்னு தந்தி டிவியில அவங்க எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் கூட சொல்லுது. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு பயம் வந்தனாலதான் வந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்குது. அது வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஃபைல் எரிக்கைக்காக வந்து தீ விபத்து நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம். கண்டிப்பா உங்களுக்கு பயம் இருக்குங்க. இந்த விஷயங்கள்னால அவங்களுக்கும் பயம் இருக்கும். அந்தந்த விஷயங்களை நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா முதலாவது விஷயம் அப்படின்னா, 15 லட்சம் அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொல்லிட்டு உங்க எல்லாரையுமே வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வச்சிருந்திருப்பாங்க. அதாவது டிஜிட்டலைஸ் ஆக்குறோம், டிஜிட்டல் மூலமா வந்து உங்களுக்கு வந்து வெளிநாட்டில இருந்து மீட்டுட்டு வர அந்த பிளாக் மணில 15 லட்சம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 15 லட்சம் வந்ததோ இல்லையோ, உங்களோட கடைசி சொட்டு ரத்தமா நீங்க சேவ் பண்ணியிருந்த எல்லா மணியும் வந்து போயிருந்திருக்கும். பேலன்ஸ் வந்து நீங்க மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. கையில கேஷா வச்சிருந்தாலோ இல்ல செக்கா வச்சிருந்தீங்களோ, இல்ல உங்களோட சேலரி வந்து நீங்க செக்கா ரிசீவ் பண்றீங்க இல்ல கேஷா ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா அப்படியே வச்சு செலவு பண்ணிட்டு இருந்தா கூட, நான் பேசுறது எல்லாமே மிடில் கிளாஸ், அதுக்காக லோவர் மிடில் கிளாஸ் தான். அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் அபவ் அவங்க வந்து ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்திருப்பாங்க. இந்த தினசரி வந்து காசை வாங்கிட்டு கையில வச்சுட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து இது பெரும் பாதிப்பா தான் வந்திருக்கும். ஏன்னா மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க ஒரு 5000 1000 வச்சிருந்தது எல்லாமே வந்து சுத்தமா வைப் அவுட் பண்ணியிருப்பாங்க பேங்க். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பேங்க் தான் வந்துட்டு அதானி, அம்பானி, அப்புறம் வந்து நிரவ் மோடி இவங்களுக்குலாம் வந்து வே ஆஃப் பண்ணி சென்ட் ஆஃப் பண்ணி விட்டுருப்பாங்க. உங்களுடைய காசு இது அத்தனையும் போனதுக்கு காரணம் இந்த பிஜேபி. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, வரி சுமை அதிகமான ஜிஎஸ்டி போட்டு சின்ன சின்ன பிசினஸ்லாம் சுத்தமா முடங்கி போனதுக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம். திருப்பூர், கோயம்புத்தூர் இது எல்லாமே 1000 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி சுத்தமா அவங்களுடைய தொழில்கள் முடங்கி போனது, அவங்களால மீளவே முடியல அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் கொரோனா சமயத்துல வந்துட்டு அவங்க மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டப்போ வந்துட்டு, நீங்க பெட்டி எழுத்துட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி, அவ்வளவு அக்கறைனா நீங்க பெட்டி எழுத்துட்டு வர வேண்டியதானேன்னு சொன்னவங்க தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இதையும் மறந்துடக்கூடாது. விவசாயிகளுக்கு எதிராக வந்து அத்தனை போராட்டம் நடந்தும் விவசாயிகளை பார்க்காம மோடி அவர்கள் வந்து சுற்றுலா தளத்துக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்த விஷயத்தையும் மறந்துடாதீங்க. நீட்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்து நம்மளுடைய வீட்டு பிள்ளைங்கள் அத்தனை பேர், எத்தனை குழந்தைங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அதையும் மறந்துடாதீங்க. பெண்களுக்கு எதிராக இந்த 10 ஆண்டுகள்ல நடந்த குற்றங்கள், முக்கியமா வந்து நார்த் சைட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி ஆண்ட மாநிலங்கள்ல எக்கச்சக்கமா பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள். அது நம்ம நிறைய அந்த பேசியிருக்கோம் அதை பத்தி. அந்த குற்றங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் நடக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த பிஜேபி வரக்கூடாது. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க, எங்கேயுமே பெண்ணுக்கு எதிராக, இந்த குழந்தைங்களுக்கு எதிராக இந்த பாலியல் வன்முறை குற்றங்கள் நடக்கவே கூடாது. இவங்க இருந்தா அது நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. அதனால இவங்க இங்க வரவே கூடாது. இந்த 50-70 ஆண்டுகள் நம்ம உருவாக்கி வைத்த ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டார்ஸ். அத்தனை பொது நிறுவனங்களையும் ஒவ்வொன்றாக தூக்கி வித்த இந்த மோடி அவர்கள், இந்த பிஜேபி திரும்ப வரவே கூடாது. ஏன்னா நம்ம திரும்ப அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா பின்னாடி போயிடுவோம். இன்னொரு 50-100 வருஷத்துக்கு பின்னாடி போயிடுவோம். அதுக்கப்புறம் நிலங்களை வந்து ரொம்பவே சீப்பா, ரொம்ப கம்மியான விலைக்கு அதானி, அம்பானிக்கு தூக்கி கொடுத்ததா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஹேமா மாலினி போன்ற நடிகைகளுக்கு இலவசமா இடம் கொடுத்ததா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. பிரைவேடைஸ் பண்ணது, இந்த மாதிரி போர்ட்
ஏர்போர்ட் இது எல்லாத்துமே வந்து அதானி அவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பப்ளிக் செக்டார்ஸை ப்ரைவேட் செக்டார்ஸாக ஆக்குனது அவங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தது. இதையும் மறந்துடாதீங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமா எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களா அதுலேயும் வந்துட்டு எதிராக தான் நடந்திருக்காங்க. பிஸ்னஸ் தொழில் முனைவரா அதுக்கும் எதிராக தான் நடந்திருக்காங்க. டாக்ஸஸ் அதுக்கும் எதிராக தான் நடந்திருக்காங்க. மழை வெள்ளம் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு காசே கொடுக்காம வஞ்சித்த இந்த பிஜேபி கவர்மெண்ட். அதுக்கு நமது கவர்மெண்ட் கொடுத்த 6000 ரூபாவையும் பேங்க் அக்கௌண்ட்ல போட வேண்டியதானே, ஏன் கேஷா கொடுக்கலன்னு சொன்னாங்க. ஏன் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டாதான் அப்போ மினிமம் பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு அதையும் வைப் அவுட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரியான நீரவ் மோடி அவங்களுக்குலாம் வந்துட்டு ஓடி போகும்போது வே ஆஃப் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அப்படிலாம் கேட்டாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்த்தா எந்த செக்டார்ஸ் நீங்க எடுத்து பார்த்தாலும் எந்த ஃபேக்ட்ஸ் எடுத்து பார்த்தாலும் எந்த விஷயத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் அடிப்படை தேவையிலேருந்து அவசிய தேவை வரைக்கும் நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எடுத்து வச்சு ஒன்னா பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படாம இருந்திருக்கும், இல்லை ஒரு விஷயத்துல நீங்க பாதிப்படையாம இருந்திருக்கலாம். ஆனா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பாருங்க. இன்சூரன்ஸா இருக்கட்டும், அதுல வந்து ஊழல், என்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதோ எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. எல்லாத்துலயுமே இவங்க நம்மளுக்கு செஞ்சது எல்லாமே மக்களுக்கு துரோகம் தான். சரி, தமிழிசையோடைய முகத்துக்காக போடலாம் நம்ம அக்கா அப்படின்னு நினைச்சு போட்டுறாதீங்க. அவங்க ஒரு பாசிசத்தோட முகம்தான். தூத்துக்குடியில அவங்க நடந்துகிட்ட விதம், அந்த பெண் பாசிச பிஜேபி அப்படின்னு சொல்லி பாஜக அப்படின்னு அவங்க சொன்னப்போ வந்துட்டு அவங்க நடந்துகிட்ட ஒரு பெண்ணா இருந்துட்டு இன்னொரு பெண்ணை வந்து கைது பண்ணி தூக்கி போடுற அளவுக்கு ஆக்ரோஷமா கத்தி அவங்கள கைது பண்ண வச்சவங்க தான் இவங்க அவ்வளோ பாசிசவாதி. அதுக்கப்புறம் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. அதனால இவங்க முகத்தெல்லாம் பார்த்துட்டு இவங்க இந்த சமூகம் இல்லைன்னா ஒரு பெண் இல்லாட்டினா வந்துட்டு பாவப்பட்ட நம்ம அக்கா அப்படின்லாம் ஓட்டு போட்டுறாதீங்க. இவங்க இன்னொரு முகம்தான் பிஜேபிக்கு. இவங்களும் பிஜேபி தான். அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து வருவாருன்னு அவருக்கே நம்பிக்கை இல்லை. அவர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை கோயம்புத்தூர்ல. அதனால அவர் வந்து சுத்தமா வாஷ் அவுட் தான். சரி, அடுத்து யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி பிஜேபி ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரியா பேசுற உரிமை டெமோக்ராட்டிக்கே இல்லாம போயிடும். கான்ஸ்டியூஷன்ஸ் வேற மாத்தி அமைக்கிறது தான் வந்து அவங்களுடைய முதல் கொள்கையா வச்சிருக்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் மாத்தி அமைச்சிட்டாங்க அப்படின்னா ஓட்டே போட முடியாது. ஓட்டு போட முடியாதுங்கிறது இப்ப நம்மளுக்கு அது என்னன்னே புரியாது. ஆனா கிட்டத்தட்ட வந்து நார்த் கொரியா மாதிரி ஆயிடும். அங்க வந்து ஒரே ஒருத்தர் வந்து ஆண்டுகிட்டே இருப்பாரு. அப்புறம் அவரோட வாரிசு வந்து ஆட்சி செய்வாங்க. அது மட்டும் பிரச்சனையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல. உங்களுடைய பேச்சுரிமை போயிடும். நீங்க எத்தனை குழந்தை பெத்துக்கணும், நீங்க எந்த வீடியோஸ் பார்க்கணும், என்ன பேசணும், என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும் கண்டு அங்க டிக்டேட் பண்ணப்படும். அதே மாதிரி மோடியோட அரசாங்கம் இன்னொரு முறை வந்துன்னா கான்ஸ்டியூஷன் மாற்றியமைக்கப்பட்டு டிக்டேட் பண்ணப்படும். அதிமுக நம்மளுக்கு ஒரு காரணம் போதும். அந்த ஒரு காரணத்தாலதான் போன தடவை சபை அதாவது ஸ்டேட் எலெக்ஷன் அப்பவும் வந்து அவங்க தோத்து போனாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட்டை நான் வந்து டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த 13 கொலைகளை அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு என்ன சொன்னாரு எடப்பாடி அப்படின்னா, கூட்டணி தர்மத்துக்காக என்னால ஒண்ணுமே பண்ண முடியலங்க, அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இத்தனை ஒரு கோழைக்கு நம்ம ஓட்டு மறுபடியும் போட்டோம் அப்படின்னா நீட்டுக்கு எப்படி சைன் பண்ணாங்களோ அது மாதிரிதான் இன்னும் பல விஷயங்களுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் மாத்துறதுக்கு கூட சைன் போட்டுட்டு வந்துருவாங்க. மட்டும் இல்லாம அதிமுக வந்து ஒரு சீட்டு வின் பண்ணா கூட வின் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பிஜேபியில போய் ஜாயின் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. அதுக்கு பண்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. அதனால அவங்க கண்டிப்பா வரவே கூடாது. அப்புறம் பாமகல நம்ம நிறைய விஷயங்கள் கவனிக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வச்சுதான் வந்துட்டு அன்புமணி அவர்கள் இந்த எம்பி சீட்டை வந்து போன எலெக்ஷன்ல வந்து அவங்க வின் பண்ணாரு. ஆனா இப்போ வந்து அவரோட கூட்டணி பிஜேபி கிட்ட இருக்கு. இன்ன வரைக்கும் அந்த எம்பி சீட்டை வந்து அவர் வந்து ரிசைனே பண்ணல. அது நியாயமா தர்மமான்னு தெரியல. ஆனா காங்கிரஸ் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஒரு விஷயத்த செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பொறுப்புல இருக்கும் போதே நீங்க வந்து இன்னொரு கட்சிக்கு ஜம்ப் அடிச்சீங்க அப்படின்னா அந்த பொறுப்பு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க அதுல இருந்து நீக்கப்படுவீர்கள் அப்படின்னு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல டெசிஷன். அது இது வரைக்கும் இல்லை, அந்த மாதிரி எந்த லாவும் இல்லை. பட் நியாயமா பாத்தீங்க அப்படின்னா அன்புமணி அவர்கள் அவரே வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருந்திருக்கணும். ஆனா அவர் போகல. அதை யாருமே இன்ன வரைக்கும் கேட்கல. சரி, அன்புமணியோட பொண்ணு அவங்களே வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட அம்மா வந்து அதாவது சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து
எம்பி ஆனாங்க அப்படின்னா ஒரு நாள் தவறாமல் 100% அட்டெண்டன்ஸோட பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே, அப்ப நான் போலன்னு நீ சொல்ல வரியா, எனக்கு எவ்வளவு வேலை இருந்துச்சு தெரியுமா, கட்சி வேலைகள்னு சொல்றாரு. இவருக்கு மட்டும்தான் கட்சி வேலை இருக்கா, மத்த யாருக்குமே கட்சி வேலை இல்லையா? அப்ப திருமா அண்ணா வந்து இவரோட பெரிய கட்சி வச்சுட்டு இவரை விட அலைஞ்சிட்டு பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு முறையும் அவருடைய குரலை அங்க பதிவு செய்துட்டே இருக்கிறாரு, மக்களின் குரலாய். இந்த ஆளுக்கு போக முடியல அப்படின்னா இவருக்கு வேண்டியது எம்பி சீட்டை தவிர மக்களுடைய குரலை அங்க பிரதிபலிக்கணும் அப்படின்னு இல்லவே இல்லை. அதை மனசுல வச்சுக்கோங்க. சரி, அவங்க ஒய்ஃப் தானே நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க 10% பத்தியும், அதாவது 10% ரிசர்வேஷனை பத்தியும், அதுக்கப்புறம் வந்து நீங்க யாரு கூட கூட்டணி வச்சிருக்கீங்க தெரியுமா, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்ன பிஜேபி கிட்ட நீங்க வந்து கூட்டணி வச்சிருக்கீங்க. ஆனா உங்களுடைய கட்சியோடைய கொள்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதி வாரிய கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்னு தான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. எப்படி நீங்க போய் கூட்டணி வச்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா கிட்ட பதில் இல்லை. ஆனா அவங்க வந்து விரட்டி அடிக்கப்படுறாரு அந்த மனிதர். இவ்வளோ அராஜகம் நிறைந்தவங்க இந்த அம்மா. இந்த அம்மாவை வந்து அன்புமணி அவர்கள் சொல்லும் போது சொல்றாரு, சௌமியாவுக்கு வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தா வந்து பொங்கிடுவாங்க, அதனாலதான் அன்னைக்கு வந்து பஸ்ல போய் கூட கேம்பெயின் பண்ணும்போது கூட கட்சி பேரெல்லாம் சொல்லாமல் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டு கேம்பெயினும் கேட்காம பெண்களுக்காக போய் பேசினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதே பெண்மணி தான் பொள்ளாச்சியில அத்தனை விஷயங்கள் நடந்தப்பவும் வாய் திறக்காம இருந்தவங்க அன்னைக்குதான் வாய் திறக்கல, இன்ன வரைக்குமே அதை பத்தி அவங்க வாயே திறக்கல. அது மட்டுமா, இப்ப யார் கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க, மணிப்பூர் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. மணிப்பூரில் பெண்கள் நிர்வாணமாக இழுத்து வரப்பட்டார்கள். அதுக்கப்புறம் நிறைய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு பிஜேபி ஆளும் இடத்துல. அவங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இவங்க தான் பெண்களுக்கு எதிரான ஒண்ணு நடந்துச்சுன்னா அப்படியே பொங்கிடுவாங்களாம். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு இவங்க ஓட்டு போடணுமான்னு யோசிச்சு பாருங்க. திருமா அண்ணா வந்து அதிமுகவோட வந்து ஒரு கூட்டணி வச்சுதான் வந்து ஒரு எம்எல்ஏ சீட் வின் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டணியை முடிச்சுட்டு அண்ணா வந்து வெளியில வரும்போது அந்த எம்எல்ஏ சீட்டையும் அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டு அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு ராஜினாமா செஞ்சுட்டு தான் வந்துட்டு வெளியில வர்றாரு. அவர் தான் சுயமரியாதையுடைய ஒரு எழுச்சி தலைவர். அவர்ல 1% கூட கிடையாது. அவர்ல 1% கூட கிடையாது இந்த பாமகவை சார்ந்த அன்புமணி அவர்களும் சரி, அவங்களோட மனைவியும் சரி. அதனால உங்கள் ஓட்டு அவங்க யோசிச்சுக்கோங்க. சரி, இத்தனை பேரை பேசிட்டோமே, நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர், ஆமாங்க, சீமான் அவர்களை பத்தி ஏன் பேசவே இல்லைன்னா இந்த பேசிட்டா போச்சு. சீமான் அவர்களும் சரி, காளியம்மாவும் சரி, தொடர்ந்து வந்து பொய்யான விஷயத்த நிறைய பரப்பிட்டு இருக்காங்க. அது நிறைய சேனல்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தற்கொலைத்தனமும் நிறைய பண்ணியிருக்காங்க. முக்கியமா வந்துட்டு இந்த எலெக்ஷன்ங்கிறது பிஎம்ஐ சூஸ் பண்றதுக்கான எலெக்ஷன் இல்லை, உங்களால பிஎம்ஐ சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிக்கா, உங்களுடைய பிஎம் கேண்டிடேட் ஒரு வேளை நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா யாரு அப்படின்னு கேட்டதுக்கு பதிலே இல்லை. அதே தான் வந்து நீங்க அதிமுக கிட்ட கேட்க வேண்டியதானே, நீங்க நம்மளை பத்தி கேட்பீங்க, அவங்களுக்கு தானே பிஎம் கேண்டிடேட் இல்லைன்னு. அட்லீஸ்ட் அவங்களுக்கு சூஸ் பண்றதுக்காவது ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தவங்க, அதாவது எம்பியில எம்பி கேண்டிடேட்டா இது வரைக்கும் செலக்ட் ஆனவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க இருப்பாங்க. ஆனா இங்க யாருமே இல்லை. அதையும் தாண்டி அதிமுக ஒரு சீட்டோ 2 சீட்டோ வின் பண்ணா கண்டிப்பா போய் பிஜேபி கிட்ட ஜாயிண்ட் அடிச்சிருவாங்க. ஆனா சீமான் அவர்கள் தான் யார்கிட்டையும் கூட்டணி கூட வச்சிருக்க மாட்டாரு. அப்போ கண்டிப்பா இவர் தானே சொல்லணும் யார் வந்து உங்களுடைய பிஎம் கேண்டிடேட்னு சொல்றதுக்கு இல்லை. அது போக நிறைய பொய்களை அவிழ்த்து விட்டுட்டு தான் இருக்காங்க. அப்புறம் வந்து நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் அப்படின்னு மறுபடியும் வந்து உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து அண்ணன் கட்சியில இருந்து நடந்துட்டே இருக்கு. ஆனா நம்ம இப்போ கடைசி நேரத்துல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அண்ணனோட கேண்டிடேட்ஸ் எல்லாமே யாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. காளியம்மாள் பிரகாசன் சுற்றுச்சூழல் ஆர்வலர், வித்யா வீரப்பன் பள்ளி தாளாளர், ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வீர விளையாட்டு மீட்புகள், மருத்துவர் இரா கார்த்திகேயன், கல்லூரி பேராசிரியர் டாக்டர் சந்திரபிரபா, மருத்துவர் பாக்கியலட்சுமி, மருத்துவர் சி கௌஷிக் பாண்டே, மருத்துவர் ரமேஷ் பாபு, மருத்துவர் மனோஜ்குமார். நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் இன்ஜினியர்ஸ், அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. இவ்வளோ டாக்டர்ஸ், அதாவது மாத்தி மாத்தி ஊசி போட்டுக்குவியா, எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா யாரு நோயாளின்னு கேட்டுட்டோமே, இதை வந்து சரி செய்யறதுக்கு என்ன பண்ணன்னு புடிச்சு டாக்டர்ஸா போட்டாலும் நம்ம கிட்ட இன்னமுமே நிறைய கேள்விகள் இருக்கு அண்ணன் கிட்ட கேட்கறதுக்கான கேள்விகள். என்ன அப்படின்னா, அண்ணா எல்லாரும் குடிச்சாங்க அப்படின்னா, சரி நான் அண்ணன் சொல்லல, எல்லாரும் கடுப்பாறாங்க, நான் சீமானே சொல்றேன். சீமான் அவர்களே, எல்லாரும் குடிக்கிறாங்க, இந்த திராவிடம் என்ன பண்ணுச்சு, குடிக்க வச்சுச்சுன்னு சொல்றீங்க.
எல்லாரும் படிச்சிருக்காங்க. இந்த திராவிடம் என்ன பண்ணுச்சு? எல்லாத்தையும் படிக்க வச்சுச்சுன்னா அதையும் பேசுங்க. வெறும் குடிக்க வச்சதை மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க. திராவிடம் படிக்க வைக்காமல இத்தனை டாக்டர்ஸ் உங்ககிட்ட வந்துட்டாங்க. ஆனா இதுல இருக்க ஒரு டாக்டர்ஸ் கூட அவங்களுடைய கேம்பெயின் அப்போ நீட்டுக்கு எதிராக போராடுவோம்னு பேசவே இல்லை. இங்க இருக்கிற அத்தனை டாக்டர்ஸுமே வந்து கண்டிப்பா நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி வந்த டாக்டர்ஸ் தான், நீட் இல்லாம பாஸ் பண்ணவங்க தான். ஆனா நீட்டுக்கு எதிராக இவங்களோட கொள்கையே இல்லை, இவங்க பேசவும் இல்லை. இவங்க தான் உங்களுக்கு வேணுமான்னு யோசிச்சுக்கோங்க. சரி, அண்ணா வந்து உடனே ரொம்ப அறிவுபூர்வமா சொல்வாரு, ஏன் ஔவையார் படிக்கலையா, சேக்கிலார் படிக்கலையா, கம்பர் படிக்கலையா, அந்த காலத்துல அவங்க தான் படிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் யார் நான் படிச்சா, இடைப்பட்ட காலத்துல யார் படிச்சா, எத்தனை பேர் படிச்சாங்க, எல்லாரும் படிச்சாங்களா அப்படின்னு கேட்டா இவருக்கு பதிலே இருக்காது. ஆனா திரும்ப திரும்ப இவரா இருக்கட்டும், இவரோட தம்பிங்களா இருக்கட்டும், அவங்க படிச்சாங்களே இவங்க படிச்சாங்களே அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. இடையில என்ன நடந்துச்சுங்கிறதுக்கான பதிலே இருக்காது. பட் இந்த திராவிட ஆட்சி வந்த பிறகுதான் இத்தனை பேர் படிச்சிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சு இந்த பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்காங்க. அது உணவு இருக்கட்டும், காமராஜர் தான் முதல்ல கொண்டு வந்தாலும் அதற்கு முன்னாடியே வந்து நீதி கட்சி, அதாவது சென்னை மாகாணத்துல வந்து அந்த உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரியார் சொல்லிதான் நான் செஞ்சேன் அப்படின்னு காமராஜர் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. பட் மறுக்கிறதுக்கு இல்லை, அவங்க தான் கொண்டு வந்தாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், அதுக்கப்புறம் பஸ், யூனிஃபார்ம், அதுக்கப்புறம் அது இதுன்னு கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைங்களையும், அதுக்கப்புறம் மார்க் வைஸ் கூட கருணாநிதி அவர்கள் வந்து நிறைய யோசிச்சு பண்ணாரு. அதான் ஃபெயில் ஆயிட்டா திரும்ப அந்த பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த வருஷத்துலயே வந்துட்டு ஹோட்டலி ஹாஃப் இயர்லியில பாஸ் பண்ணியிருந்தா கூட பாஸ் பண்ணி விடு, அதுக்கப்புறம் அந்த வருஷத்துல ஏதாவது ஒரு எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணியிருந்தா பாஸ் பண்ணி விடுன்னு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து இருப்பாரு. நீங்க 80s 90s கிட்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்தா தெரியும். இப்படி ஒவ்வொரு விஷயமா செஞ்சு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ணி தான் இவ்வளோ டாக்டர்ஸ் வந்து வெளியில வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து எந்த பீரியட் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா கருணாநிதி அவர்கள் பீரியட்ல தான் வந்துட்டு ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷமோ வந்து ரூரல் ஏரியால இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு மார்க்ல ஒரு சின்ன கன்செஷன் கொடுத்தாரு. அந்த டைம்ல வந்து அந்த பகுதியில இருந்த அந்த பகுதியில இருந்த நிறைய பிள்ளைங்க வந்து டாக்டர்ஸ் ஆனாங்க. யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்து தயவு செய்து சொல்லுங்க. இந்த மாதிரி படிக்க வச்சாரு, கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ணாரு. ஒன்னு சொல்லுவாங்க, ஜங்கா அப்படின்னு ஒரு கேம் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா அது வந்து ஒரு பில்டிங் மாதிரி அடுக்குவாங்க, குட்டி குட்டி பீசஸ் வச்சு. அதுல ஒவ்வொரு பீசஸா வந்து நம்ம உருவணும். யார் உருவும் போது இந்த பில்டிங் சரிஞ்சு விழுகுதோ அவங்க வந்து அவுட். அந்த மாதிரிதான் அந்த கேம். எப்போ வந்து அது சரிஞ்சு விழுகும் அப்படின்னா, ரொம்ப வந்து மேஜரான ஒரு நடுவுல இருக்கிற ஒரு பீஸையோ இல்ல கீழே இருக்கிற ஒரு பீஸையோ வந்து உருவும் போது அது உடஞ்சு விழுந்துரும். அப்படிதான் இந்த சமூகம் அப்படி வந்து கட்டப்பட்டிருக்கு. என்ன மாதிரினா, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் கொடுத்து ஒன்னொன்னா கட்டி தான் இந்த சமூகம் அப்படிங்கிற பெரிய ஒரு உருவாக்கி வச்சிருக்கோம், முக்கியமா தமிழ்நாட்டுல. அத இந்த சீமான் அவர்கள் போன்றவர்கள் இல்ல சங்கிங்க வந்து எதை பார்த்து அடிச்சுட்டே இருப்பாங்கன்னா, ரிசர்வேஷன் மூலமா தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து படிச்சோம், நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த உணவு திட்டம் மூலமா அந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க வந்து பசியோட வராம வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் உணவுக்காகவே வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு முட்டை போடுவாங்க, மதியான சாப்பாடு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை வந்து ஏளனம் பண்றது, அதெல்லாம் தான் சமூகத்துல பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்திட்டே இருக்கும். நம்மளுக்கு தெரியாது, எலைட்டா உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரியாது. அண்ணா கட்சியை சார்ந்தவர் இப்போ ஒரு அதிமுக போயிட்டாரு, எங்களுக்கு நாப்கின் வாங்கி தர முடியாதான்னு கேட்டாரு. எத்தனை ஊர்ல வந்து அந்த நாப்கின் இல்லாம பெண் பிள்ளைகள் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்காது. எத்தனை ஊர்ல பஸ் இல்லாம, பஸ்ஸுக்கு பணம் இல்லாம படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணவங்க இருக்காங்கன்னா தெரியாது. லேட்டா திங்க் பண்றவங்களுக்கு கீழே என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது. ஆனா இதெல்லாமே ரொம்ப முக்கியமான சமூகத்துக்கு தேவையான கற்கள். இதை ஒன்னொன்னா அடுக்குனாதான் அந்த சமூகம் உயரும். அதை நீங்க வந்து திரும்ப திரும்ப அதையே இவங்க தாக்கிட்டு இருக்க காரணம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதனால சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அண்ணனுக்கு போடுற ஓட்டும் நோட்டாக்கு போடுற ஓட்டும் நான் முன்னவே சொன்ன மாதிரி குப்பைக்கு போடுறதான். அதுலயும் முக்கியமா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இந்த ஓட்டை இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. முக்கியமா ஒரு புது தற்குறி டிடிஎஃப் அவன் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அவனுக்கு வந்து முதல்ல ஸ்டேட் எலெக்ஷன்னா என்ன, பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா என்னன்னே வித்தியாசம் தெரியல. அதாவது புதுசா கொடுத்து பாருங்க. இந்த எலெக்ஷன்ல என்ன உங்க அண்ணனுக்கு கொடுத்து உங்க அண்ணனை சிஎம் ஆக்கி உட்கார வைக்க போறாங்க. உங்க அண்ணனுக்கு முதல்ல யார் பிஎம் கேண்டிடேட்னே தெரியல உங்க அண்ணன் கட்சியில. அப்படி இருக்கும்போது புதுசா இருக்கவங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தற்கொலை சொல்லிட்டு இருக்கு. இந்த மாதிரி தற்கொலைங்க சொல்றாங்க அப்படிங்கக்கா புதுசா கொடுத்து பார்ப்போம்லாம் நீங்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மோடி ஆட்சியில ஒரு 50 வருஷம் பின்னாடி போயிட்டோம். திருப்பி இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்தா இவங்க போய் என்ன பேச போறாங்க? இவங்களுக்கு
இந்த ஒரு டாக்டர், இத்தனை டாக்டர்ல ஒரு டாக்டர் வின் பண்ணி எம்பி சீட்டை வாங்கி பார்லிமெண்ட்குள்ள போனாப்புல நீட்டுக்கு எதிராக பேச போறாங்க. இத்தனை நாள் கேம்பெயின்லயே வாய் திறக்காதவங்க இவங்க நீட்டுக்கு எதிராலாம் பேச போறது இல்லை. அதனால உங்க ஓட்டை தேவையில்லாம நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால யோசிச்சு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அற்புதமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லா விஷயத்தையுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை 1-2 விட்டு போனா கூட ஸ்டாலின் அவர்கள் கேட்டாலோ மற்றவங்க கேட்டாலோ அது செய்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த 100 நாள் வேலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைச்சிட்டு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி அவர்கள். பட் அந்த 100 நாள் வேலைக்கு 400 ரூபாய் கொடுக்கறதா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல திட்டங்கள் இருக்கு. அதனால நம்பிக்கையா இந்தியா கூட்டணி வெல்வதற்கு ஓட்டு போடுங்க.